பதஞ்சலி யோக சூத்திரங்கள் விளக்கியது சுவாமி விவேகானந்தர். கைவல்ய பாதம். 17வது சூத்திரம். சித்தத்திற்கு தலைவனான புருஷன் மாறுபாடு இல்லாதவனாக இருப்பதால் சித்தத்தின் நிலைகள் எப்போதும் அறியப்படும். பிரபஞ்சம் மனமயமாகவும் ஜடப்பொருளாகவும் உள்ளது என்பதே இந்த கொள்கையின் முழு சாரம். இரண்டும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த புத்தகம் என்பது என்ன? தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் சில மூலக்கூறுகளின் சேர்க்கை. சில மூலக்கூறுகள் வெளியே செல்கின்றன, சில உள்ளே வருகின்றன. இது ஒரு நீர்ச்சுழி போல் உள்ளது. இதனை ஒருமைப்படுத்துவது எது? இதனை ஒரே புத்தகமாக்குவது எது? மாற்றங்கள் ஓர் ஒழுங்குமுறையில் நடைபெறுகின்றன. அவை சித்தத்தின் இயல்பான ஒழுங்கான பதிவுகளை ஏற்படுத்துகின்றன. இவற்றை தொகுத்து புத்தகம் என்னும் பொருள் இருப்பதாக மனம் அறிகிறது. இதன் பகுதிகள் மாறினாலும் புத்தகம் என்ற தொகுதி மாறாமல் உள்ளது. மனமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரே பொருளில் வெவ்வேறு வேகங்களில் இயங்குகின்ற இரண்டு படலங்கள் போன்று மனமும் உடலும் உள்ளன. ஒன்று வேகம் குறைந்ததும் மற்றது வேகம் அதிகரித்தும் இருப்பதால் இரண்டு இயக்கங்களின் வேறுபாட்டை நாம் அறிய முடிகிறது. உதாரணமாக, ஒரு ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு அருகில் மற்றொரு வண்டி செல்கிறது. இவை இரண்டின் இயக்கத்தையும் ஓரளவுக்கு மட்டுமே நாம் காண முடியும். ஆனால் இன்னும் ஏதோ தேவைப்படுகிறது. இயங்கும் ஒரு பொருளை இயங்காத ஒன்றுடன் ஒப்பிட்டுத்தான் இயக்கத்தை தெரிந்து கொள்கிறோம். 2-3 பொருட்கள் இயங்குமானால் அவற்றுள் வேகமாக செல்வதை முதலில் காண்கிறோம். குறைந்த வேகத்தில் செல்பவற்றை பின்னரே காண்கிறோம். மனம் இயங்குவதை காண்பது எப்படி? அதுவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அதை காண்பதற்கு மனத்தை விட மெதுவாக இயங்கும் மற்றொன்று வேண்டும். அதை அறிய அதைவிட மெதுவான ஒன்று வேண்டும். இவ்வாறு ஒன்றை விட மெதுவாக இயங்கும் மற்றொன்றை தேடிக்கொண்டிருப்பதற்கு ஒரு முடிவு இல்லை. எங்கேயாவது ஓரிடத்தில் நாம் நின்றாக வேண்டும். ஒருபோதும் இயங்காத ஒன்றை அறிந்து இந்த தொடரை முடிக்க வேண்டும். முடியாத சங்கிலி தொடராகிய இந்த இயக்கத்தின் பின்னால் மாறுதலற்ற தூய நிறமற்ற புருஷன் இருக்கிறான். மாய விளக்கிலிருந்து எழும் உருவங்கள் திரையை பாதிக்காமல் அதன் மீது தெரிவது போல் இந்த தோற்றங்களெல்லாம் புருஷனில் பிரதிபலிக்கின்றன. 18வது சூத்திரம். மனம் ஒரு பொருள், ஆதலால் அது சுய ஒளி உடையதல்ல. இயற்கையில் எங்குமே அற்புதமான சக்திகள் வெளிப்பட்டு துலங்குகின்றன. எனினும் அது சுய ஒளி பெற்றதல்ல. இயல்பிலேயே அறிவுடையதும் அல்ல. புருஷன் மட்டுமே சுய ஒளி உடையவன். அவன் தன் ஒளியை எல்லாவற்றிற்கும் கொடுக்கிறான். புருஷனின் ஆற்றலே ஜடப்பொருள் மற்றும் சக்திகளின் வழியாக ஊடுருவி நிற்கிறது. 19வது சூத்திரம். ஒரே வேளையில் இரண்டை அறிந்து கொள்ள முடியாததால். மனம் சுய ஒளி பெற்றிருந்தால் அது ஒரே வேளையில் தன்னையும் புறப்பொருட்களையும் விளக்க முடியும். ஆனால் அந்த சக்தி மனதிற்கு இல்லை. புறப்பொருட்களை காணும்போதே தன்னையும் காணும் நிலை அதற்கு இல்லை. எனவே புருஷனே சுய ஒளி உள்ளவன். மனம் அவ்வாறு இல்லை. 20வது சூத்திரம். ஒரு சித்தத்தை அறிவதற்கு மற்றொரு சித்தம் வேண்டும் என்றால் இரண்டாவதை அறிய மற்றொரு சித்தம் வேண்டும். இவ்வாறு சித்தங்களுக்கு முடிவே இருக்காது. ஞாபக குழப்பமே அதன் விளைவாக இருக்கும். சாதாரண மனதை அறிவதற்கு மற்றொரு மனம் இருப்பதாக கொள்வோம். இரண்டாவதை அறிவதற்கு மூன்றாவது மனம் வேண்டும். இந்த தொடருக்கு முடிவே இருக்காது. இதனால் நினைவில் குழப்பம் ஏற்படும். ஞாபகம் என்ற களஞ்சியமே இல்லாமல் போய்விடும். 21வது சூத்திரம். அறிவின் சாரமாகிய புருஷன் மாறுபாடு இல்லாதவன். சித்தம் புருஷனுடைய வடிவத்தை ஏற்கும் பொழுது அது அறிவுமயமாக விளங்குகிறது. அறிவு என்பது புருஷனின் ஒரு குணமல்ல என்பதை தெளிவாக்குவதற்காக பதஞ்சலி முனிவர் இதை கூறுகிறார். சித்தம் புருஷனின் அருகில் வரும்பொழுது புருஷன் சித்தத்தில் பிரதிபலிப்பது போல் தோன்றுகிறது. அப்போது அந்த வேளைக்கு அது அறியும் தன்மை பற்றி புருஷன் போல் தோன்றுகிறது. 22வது சூத்திரம். காண்பவனோடும் காணப்படும் பொருட்களோடும் கூடியிருப்பதால் அனைத்தையும் அறியும் தன்மை சித்தத்திற்கு வருகிறது.
சித்தத்தின் ஒரு புறம் காணப்படும் பொருளாகிய புற உலகம் பிரதிபலிக்கிறது, மறுபுறம் காண்பவனாகிய புருஷன் பிரதிபலிக்கிறான். இவ்வாறுதான் அதற்கு அனைத்தையும் அறியும் ஆற்றல் ஏற்படுகிறது. 23வது சூத்திரம். சித்தம் எண்ணற்ற ஆசைகளால் பலதரப்பட்டு இருப்பினும் அது வேறொன்றிற்காகவே, அதாவது புருஷனுக்காகவே செயல்படுகிறது. ஏனெனில் சேர்ந்து இருக்கும்போதுதான் அது செயல் புரியும். சித்தம் பல்வேறு பொருட்களின் சேர்க்கையால் ஆனது, ஆதலால் அது தனக்காக செயல்புரிய முடியாது. இந்த உலகத்தில் எவையெல்லாம் சேர்க்கை பொருளாக இருக்கிறதோ அதன் சேர்க்கைக்கு வேறு காரணம் இருக்க வேண்டும். அதன் சேர்க்கை மூன்றாவது வேறொரு பொருளுக்காகத்தான் இருக்க வேண்டும். சேர்க்கை பொருளான சித்தத்தின் சேர்க்கை புருஷனுக்காக அமைந்துள்ளது. 24வது சூத்திரம். விவேகிகள் சித்தத்தை ஆன்மாவாக எண்ணுவதில்லை. புருஷன் என்பது மனமல்ல என்பதை யோகி மனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறான். 25வது சூத்திரம். அப்பொழுது விவேகத்துடன் கூடிய சித்தம் கைவல்யத்திற்கு, அதாவது தனி நிலைக்கு முந்தைய நிலையை அடைகிறது. இவ்வாறு யோக பயிற்சி நமக்கு விவேகத்தை அளிக்கிறது. அதனால் நமது காட்சி தெளிவாகிறது. கண்ணின் முன் உள்ள திரை நீங்க பெற்று பொருட்களை நாம் உள்ளது உள்ளபடி காண்கிறோம். இயற்கை ஒரு சேர்க்கை பொருள். அது சாட்சியான புருஷனுக்காகவே தனது அழகிய காட்சிகளை விரிக்கிறது என்றும், இயற்கை தலைவன் அல்ல, அகத்திலேயே அரசனாக அமர்ந்துள்ள புருஷனுக்காகவே தனது சேர்க்கைகளையும் அற்புதங்களையும் காட்டுகிறதென்றும் அறிகிறோம். நீண்டகால பயிற்சியால் விவேகம் வரும்போது அச்சம் அகல்கிறது, சித்தம் கைவல்யம் பெறுகிறது. 26வது சூத்திரம். அதற்கு தடையாக எழும் எண்ணங்கள் சம்ஸ்காரங்களிலிருந்து வருபவை. நாம் இன்புற்று இருக்க ஏதாவது புறப்பொருள் தேவை என்று நம்மை நம்ப செய்கின்ற எண்ணங்கள் அனைத்துமே நிறைநிலையை அடைவதற்கு தடையாக உள்ளவை. புருஷன் இயல்பாகவே இன்ப வடிவினன், நன்மை வடிவனன். பழைய சம்ஸ்காரங்கள் இந்த அறிவை மறைத்துள்ளன. சம்ஸ்காரங்கள் செயல்பட்டு ஓய வேண்டும். 27வது சூத்திரம். முன்னர் கூறியது போல் அறியாமையையும் அகங்காரத்தையும் அழிக்கும் முறையாலேயே இவற்றையும் அழிக்கலாம். 28வது சூத்திரம். தத்துவங்களின் உண்மை விவேக அறிவு நிலையை அடைந்த பின் அதன் பலன்களை தியாகம் செய்பவனுக்கு பரிபூர்ண விவேகத்தின் பயனாக தர்மமேகம் என்ற சமாதி உண்டாகிறது. விவேகத்தின் இந்த நிலையை அடையும்போது முன் அத்தியாயத்தில் கூறப்பட்ட சக்திகளெல்லாம் யோகியை அடைகின்றன. உதாரணமாக யோகி அவற்றை ஒதுக்கி தள்ளுகிறான். அப்போது அவனுக்கு தர்மமேகம் என்ற புதுமையான சிறந்த ஒளி வந்து சேர்கிறது. உலக வரலாற்றில் கூறப்பட்ட தீர்க்கதரிசிகள் அனைவரும் இதனை அறிந்தவர்கள். அறிவிற்கு ஆதாரம் அனைத்தையும் அவர்கள் தங்களுக்கு உள்ளேயே கண்டனர். மெய்ப்பொருள் அவர்களுக்கு உண்மையாயிற்று. சித்திகளை பற்றிய வீண் பெருமைகளை விட்டுவிட்டதால் சாந்தியும் அமைதியும் முழு தூய்மையும் அவர்களது இயல்பாகியது. 29வது சூத்திரம். அதிலிருந்து துன்பமும் செயல்களும் நீங்குகின்றன. அந்த தர்மமேக நிலை வந்துவிட்ட யோகிக்கு வீழ்ச்சியடைவோம் என்ற அச்சம் வராது. எதுவும் அவனை கீழே இழுக்க முடியாது. அவனுக்கு தீமை வராது, துன்பமும் இல்லை. 30வது சூத்திரம். அப்பொழுது மறைப்புகளும் மலினங்களும் நீங்கிவிடுவதால் அறிவு எல்லையற்றதாகி அறியப்படும் பொருள் சிறியதாகிறது. திரைகள் நீங்குகின்றன, அறிவு மட்டும் இருக்கிறது. பௌத்த சாஸ்திரங்களில் ஒன்று புத்தர் என்பதை எல்லையற்ற அறிவு ஆகாசத்தை போல் எல்லையற்றது என்று விளக்குகிறது. புத்தர் என்பது ஒரு நிலையின் பெயர். இயேசு அந்த நிலையை அடைந்துதான் கிறிஸ்து ஆனார். நீங்கள் அனைவரும் அந்த நிலையை அடைய வேண்டும். அறிவு எல்லையற்றதாகும்போது அறியப்படும் பொருள் சிறியதாகிறது. முழு பிரபஞ்சமும் அதில் உள்ள அறியப்படும் பொருட்களான அனைத்தும் சேர்ந்தாலும் புருஷனின் முன்னிலையில் அவை ஒன்றுமே இல்லை. அறியப்படும் பொருள் எல்லையற்று தோன்றுவதால் சாதாரண மனிதன் தன்னை சிறியவனாக எண்ணுகிறான். 31வது சூத்திரம். குணங்கள் குறிக்கோளை அடையும் போது
அவற்றின் பரிணாம கிரமமும் முற்று பெறுகிறது. இனம்தோறும் மாறுதலடைகின்ற குண வேறுபாடுகள் அனைத்தும் அப்போது நிரந்தரமாக நீங்கிவிடுகின்றன. 32வது சூத்திரம். கிரமம் ஒவ்வொரு கண நேரங்களுடன் தொடர்புடையதும் ஒரு தொடரின் முடிவில் காணப்படுவதும் ஆகும். பதஞ்சலி முனிவர் கிரமம் என்பதை ஒவ்வொரு கணத்திலும் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் என்று குறிப்பிடுகிறார். சிந்திக்கும்போது பல கணங்கள் கழிகின்றன, கணந்தோறும் கருத்துக்களும் மாறுகின்றன. ஆனால் சிந்தித்து முடித்த பிறகே இந்த மாற்றங்களை அறிகிறோம். இதுவே கிரமம். எங்கும் நிறைந்திருக்கின்ற நிலையை அடைந்த மனத்திற்கு கிரமம் என்பது இல்லை. அதற்கு எல்லாமே நிகழ்காலம்தான். நிகழ்காலம் மட்டுமே அதற்கு இருக்கிறது. இறந்த காலமும் எதிர்காலமும் அகல்கின்றன. அவன் முன்னர் காலம் நின்று விடுகிறது. அறிவு அனைத்தும் ஒரு கணத்துக்குள் அவனுடையதாகிறது. மின்னல் போல் எல்லா அறிவும் அவனுள் உதிக்கிறது. 33வது சூத்திரம். எந்த நோக்கமுமின்றி புருஷனுக்காக வேலை செய்ய வேண்டுமென்ற சிந்தனையும் நீங்க பெற்று குணங்கள் படிப்படியாக மேலே போய் ஒடுங்கி விடுவது கைவல்யம். அல்லது அறிவு வடிவான புருஷன் தன் சொந்த இயல்பில் நிலை பெறுவது கைவல்யம் எனப்படும். இயற்கையின் பணி முடிந்துவிட்டது. செவிலித்தாய் போன்று சுயநலமற்ற பணியை மேற்கொண்ட இயற்கையின் பணி முடிந்துவிட்டது. அவன் தன் உண்மை இயல்பை மறந்த ஆன்மாவை அழைத்து சென்ற பல காட்சிகளை காட்டி பல அனுபவங்களை பெற செய்து அவனை பல்வேறு உடல்கள் வழியாக உயர உயர இதமாக அழைத்து செல்கிறாள். இறுதியாக அவன் இழந்த மகிமையை திரும்ப பெறுகிறான். தனது சொந்த இயல்பை உணர்கிறான். பின்பு அந்த அன்பு தாய் தான் வந்த வழியே திரும்பி சென்று வாழ்க்கை பாலைவனத்தில் திக்கு தெரியாமல் அல்லல் படும் மற்ற உயிர்களை முன்னேற செய்கிறாள். இவ்வாறு ஆரம்பமும் முடிவுமின்றி இடைவிடாது உழைக்கிறாள். இன்பம், துன்பம், நன்மை, தீமை இவற்றினூடே எண்ணற்ற உயிர்கள் ஆறுபோல் நிறைநிலை ஆன்ம அனுபூதி என்ற கடலுக்குள் போய்கொண்டிருக்கின்றன. தங்கள் உண்மை இயல்பை ஏதியவர்கள் அனைவருக்கும் மாட்சிமை உண்டாகுக. அவர்களது அருள் நிறைந்த ஆசிகளை நாம் அனைவரும் பெறுவோமாக. அடுத்து யோக நூற்குறிப்புகள். ஸ்வேதாஸ்வர உபநிடதம், அத்தியாயம் 2, 6வது சூத்திரம். எங்கே தீ கடையப்படுகிறதோ, எங்கே காற்று கட்டப்படுகிறதோ, எங்கே சோமரசம் ஓடுகிறதோ அங்கே ஒரு பூரணமான மனம் படைக்கப்படுகிறது. 8வது சூத்திரம். மார்பு, கழுத்து, தலை ஆகிய 3ஐயும் நிமிர்த்தி வைத்து உடலை நேராகவும் வைத்து புலன்களை மனதிற்குள் செலுத்தி அஞ்சத்தக்க நீரோட்டங்களை பிரம்மம் என்ற கட்டுமரத்தின் துணையுடன் அறிஞன் கடக்கிறான். 9வது சூத்திரம். நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்ட முயற்சியை உடைய மனிதன் பிராணனை அடக்கி அது அமைதியடைந்த பின்பு நாசி வழியாக வெளிவிடுகிறான். விடாமுயற்சி உள்ள அறிஞன் முரட்டு குதிரைகளை அடக்கியாளும் சாரதியைப் போல் மனத்தை அடக்கி செலுத்துகிறான். 10வது சூத்திரம். சமதளமானதும் கல் மண் இல்லாததும் மனித ஒலி அருவியின் ஓசை போன்ற தொந்தரவு இல்லாததும் மனதிற்கு இதமானதும் கண்ணுக்கு இனிமை தருவதுமான தனிமையான இடத்திலும் மலை குகைகளிலும் மனத்தை ஒன்றுபடுத்துகின்ற யோகத்தை பயில வேண்டும். 11வது சூத்திரம். பனிப்படலம், புகை, சூரியன், காற்று, நெருப்பு, மின்மினி பூச்சி, மின்னல், பளிங்கு, சந்திரன் என்னும் உருவங்கள் தோன்றிய பின்னர் யோகத்தில் படிப்படியாக பிரம்மம் வெளிப்படுகிறது. 12வது சூத்திரம். மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களை உணர்ந்த பின்பு யோகம் தொடங்குகிறது. யோகாக்னியால் ஆக்கப்பட்ட உடலை உடையவனுக்கு நோய், மூப்பு, மரணம் என்னும் இவை வருவதில்லை. 13வது சூத்திரம். லேசானதும் உடல் நலமும் பேராசையின்மையும் மேனி நிறத்தின் தெளிவும் இனிய குரலும் உடலில் நறுமணமும் மலமூத்திரங்கள் குறைந்திருத்தலும் யோக பயிற்சியின் முதல் அடையாளங்களாகும். 14வது சூத்திரம். பொன், வெள்ளி இவை மண்ணினால் மூடப்பட்டு கிடந்து பின்பு சுத்தம் செய்யப்படும்போது எப்படி ஒளிருமோ அப்படி மனிதனும்
ஒன்றான ஆன்மாவின் உண்மையை உணர்ந்து குறிக்கோளை அடைகிறான், துன்பம் அற்றவனாகிறான். யாக்ஞவல்கிய உபதேசம். ஓ கார்கி, விதிகளுக்கு இணங்க ஆசனங்களை பயின்ற பின்பு ஆசனங்களில் நிலை பெற்ற மனிதன் பிராணாயாமத்தை பயில வேண்டும். குசப்புல்லின் மீது விரிக்கப்பட்ட மான் அல்லது புலித்தோலில் லகுவாக உட்கார்ந்து பழம், மோதகம் முதலியவற்றால் கணபதியை வழிபட வேண்டும். வலது உள்ளங்கையை இடது உள்ளங்கையின் மேல் வைத்து கழுத்தையும் தலையையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து உதடுகளை இறுக்கி மூடி கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அமர்ந்து கண்களை மூக்கின் நுனியில் நிறுத்தி அதிக உணவு உட்கொள்ளாமல் பட்டினியாகவும் இராமல் நாடிகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவையின்றி பயிற்சி பயன் தராது. வலது நாசியும் இடது நாசியுமாகிய பிங்கலை, இடை என்னும் இவற்றின் சந்திப்பில் ஹூம் என்னும் பீஜாட்சரத்தை நினைத்து 12 நொடி நேரத்திற்கு வெளியே உள்ள காற்றை இடையினால் இழுக்க வேண்டும். அதன் பின்பு அதே இடத்திலேயே ரங் என்னும் மந்திரத்தோடு நெருப்பை பாவனை செய்து தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் பொழுது பிங்கலை வழியாக காற்றை மெதுவாக வெளிவிட வேண்டும். பின்பு பிங்கலை வழியாக நிரப்பி முன்பு சொன்னபடியே இடை வழியாக மெல்ல வெளிவிட வேண்டும். ஓர் அறையில் தனித்திருந்து இரகசியமாக காலையிலும் நண்பகலிலும் மாலையிலும் நள்ளிரவிலும் நரம்புகள் தூய்மையடையும் வரையில் குருவின் கட்டளைப்படி 3-4 ஆண்டுகளோ 3-4 மாதங்களோ பயில வேண்டும். உடல் லேசாதல், மேனி நிறம் தெளிவாதல், நல்ல பசி, நாத ஒலி கேட்டல் என்னும் இவை நாடிகள் தூய்மை அடைவதற்கு அறிகுறிகள். அதன் பின்னர் ரேச்சக்கம், அதாவது வெளியே செல்லுதல், கும்பகம் நிறுத்துதல், பூரகம் உள்ளிழுத்தல் என்னும் இவற்றாலான பிராணாயாமத்தை பயில வேண்டும். 12 நொடிகளுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை பிராணனை நிறுத்தி 32 நொடிகள் பிராணனை வெளியே செலுத்தி 64 நொடி நேரம் கும்பகம் செய்ய வேண்டும். முதலில் 64 நொடி நேரம் கும்பகம் செய்து பின்பு 16 நொடி நேரம் பிராணனை வெளியே விட்டு அதன் பின் 16 நொடி நேரம் உடலை நிரப்புகின்ற மற்றொரு வகை பிராணாயாமமும் உண்டு. பிராணாயாமத்தால் உடலின் அழுக்குகள் அகற்றப்படுகின்றன. தாரணையால் மனத்தில் உள்ள அழுக்குகள் நீங்குகின்றன. பற்றினால் ஏற்படுகின்ற அழுக்குகள் பிரத்யாகாரத்தால் நீங்குகின்றன. சமாதியினால் ஆன்மாவின் இறைத்தன்மையை மறைக்கின்ற அனைத்தும் அகன்று போகின்றன. அடுத்து சாங்கிய பிரவச்சன சூத்திரம், நூல் 3, 29வது சூத்திரம். தியான நிறைவால் பிரகிருத்தியின் வலிமை அனைத்தும் தூயவனுக்கு, அதாவது புருஷனுக்கு உரிமையாகின்றன. பற்றை நீக்குவதே தியானம். விருத்திகளை ஒடுக்குவதால் அது அடையப்படுகிறது. தாரணையாலும் ஆசனத்தாலும் சொந்த கடமைகளை செய்வதாலும் அது பெறப்படுகிறது. வெளி செலுத்துவதாலும் உள் நிறுத்துவதாலும் பிராணனை அடக்க முடியும். உறுதியாகவும் எளிதாகவும் இருப்பதே ஆசனம். பற்றின்மையாலும் பழக்கத்தாலும் தியானம் நிறைநிலையை அடைகிறது. இயற்கையின் தத்துவங்களை சிந்தித்து இதுவல்ல இதுவல்ல என துறந்து விடுவதால் விவேகம் நிறைநிலையை அடைகிறது. நூல் 4. பருந்து தனது உணவை தானே விட்டொழித்தால் இன்பத்தையும் பிறரால் நீக்கப்பட்டால் துன்பத்தையும் அடையும். அதுபோல் அனைத்தையும் தானே விடுபவன் இன்பத்தை அடைகிறான். பாம்பு தன் பழைய தூளை விடுவதால் இன்பத்தை அடைகிறது. முக்திக்கு உதவாதவற்றை நினைக்கக்கூடாது. பரதனுக்கு நேர்ந்தது போல் அத்தகைய நினைவு பந்தத்திற்கு காரணமாகிறது. பல பொருட்களுடன் தொடர்பு கொள்வதால் விருப்பு வெறுப்பு முதலியன ஏற்பட்டு தியானத்திற்கு இடையூறாகின்றன. கன்னிப்பெண்ணின் சங்கு வளையல் போல் இரு பொருளாயினும் அவற்றுடன் கொள்ளும் தொடர்பும் அப்படியே. ஆசையை விட்டவர்கள் இன்பத்தை எய்துவர், பிங்கலை என்னும் சிறுமியைப் போல். பல சாஸ்திரங்களையும் ஆச்சாரியர்களையும் பின்பற்றினாலும் சாரத்தை மட்டுமே கிரகித்து கொள்ள வேண்டும். தேனீ பல மலர்களிலிருந்து தேனை சேகரிப்பது போல்.
அம்பை செய்பவனின் சித்தத்தை போல் ஒருமைப்பட்டு நிற்கின்ற சித்தத்தை உடையவனுக்கு சமாதி கலைவதில்லை. விதிக்கப்பட்ட நியமங்களிலிருந்து விலகுவதால் கருதிய நோக்கம் கைகூடாமல் போகிறது. ஏனைய உலக பொருட்களைப் போல் பிரம்மச்சரியம், வழிபாடு, குரு பக்தி என்னும் இவற்றால் நீண்ட காலத்திற்கு பின் வெற்றி வருகிறது. இந்திரனைப் போல் காலத்தை பற்றிய நியமமில்லை. வாமதேவனைப் போல் அல்லது பூரணத்துவத்தை அடைந்தவனை சேர்ந்திருப்பதால் நீண்ட காலம் யோகத்தை பயின்ற முனிவர்களுக்கும் நுகர்ச்சி அனுபவத்தால் ஆசை தணிவதில்லை. மருந்து முதலியவற்றால் நோய் தீர்வது போல் யோகத்தால் சித்திகள் அடையப்படுகின்றன. இதனை மறுக்க முடியாது. எளிமையான உறுதியான எந்த இருக்கையும் ஆசனம் எனப்படும். வேறெந்த நியமமும் இல்லை. வியாச சூத்திரங்கள் அத்தியாயம் 6 பகுதி 1. அமர்ந்த நிலையிலேயே வழிபட முடியும். தியானத்தால் தியானிப்பவன் அசைவற்ற பூமிக்கு ஒப்பானவன். ஸ்மிருதிகளும் அப்படியே சொல்கின்றன. எங்கு மனம் ஒருமுகப்படுகிறதோ அங்கு வழிபாடு செய்ய வேண்டும். இடத்தை பற்றிய விதி இல்லை. யோக தத்துவத்தை பற்றிய இந்திய தத்துவத்தின் பிற நெறிகளது திரண்ட கருத்தை இந்த மேற்கோள்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. ராஜயோகம். யோகத்தின் முதற்படி யமம். யமத்தில் தேர்ச்சி பெற 5 விஷயங்கள் அவசியம். 1. எண்ணம், சொல், வாக்கு, செயல் ஆகிய எதனாலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதிருத்தல். 2. எண்ணம், சொல் மற்றும் செயலில் உண்மை. 3. எண்ணம், சொல் மற்றும் செயலால் பிறர் பொருளில் ஆசையிற்றிருத்தல். 4. எண்ணம், சொல் மற்றும் செயலில் தூய்மை. 5. எண்ணம், சொல் மற்றும் செயலில் சிறிதும் பாவம் இல்லாதிருத்தல். புனிதமே மிக உயர்ந்த சக்தி. மற்றவை அனைத்தும் அதன் முன் ஒடுங்கியே நிற்கும். அடுத்தது ஆசனம். பக்தன் அமரும் முறை. ஆசனம் உறுதியாக இருக்க வேண்டும். தலை, முதுகெலும்பு, உடல் 3ம் நேராக இருக்கும் வகையில் அமர வேண்டும். நான் உறுதியாக அமர்ந்திருக்கிறேன், உலகில் எதுவும் என்னை அசைக்க முடியாது என்று எண்ணுங்கள். பின்னர் படிப்படியாக உடல் முழுவதுமே முடி முதல் அடிவரை உறுதியாகவும் நிறைவாகவும் இருப்பதாக கருதுங்கள். அது பளிங்கு போல் தெளிவாக இருக்கிறது என்றும் வாழ்க்கை பெருங்கடலை கடந்து செல்வதற்கு ஏற்ற கப்பல் அது என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்யுமாறு இறைவனையும் புனித தேவதைகளையும் இந்த உலகம் தந்துள்ள மகான்களையும் தீர்க்கதரிசிகளையும் வேண்டிக் கொள்ளுங்கள். இதன் பிறகு அரை மணி நேரம் பிராணாயாமம் செய்யுங்கள். மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் மனதிற்குள் ஓம் ஓம் என்று ஜபியுங்கள். ஆன்ம சக்தி பெற்ற மந்திரங்கள் அற்புத சக்தி வாய்ந்தவை. யோகத்தின் மற்ற படிகள். 1. பிரத்யாகாரம், அதாவது புலனடக்கம். புற உலகில் அலையாதவாறு புலன்களை அடக்கி உள்ளத்தில் ஒன்ற செய்தல். 2. தாரணை அல்லது நிலையான மன ஒருமைப்பாடு. 3. தியானம். 4. சமாதி. யோகத்தின் உயர்ந்த படி இதுவே. இறுதி படியும் இதுவே. சிந்தை முழுவதையும் பரம்பொருளிடம் ஈடுபடுத்தி ஒன்றியிருப்பதே சமாதி நிலை. அந்த நிலையில் நானும் என் தந்தையும் ஒருவரே என்பதை ஒருவன் உணர்கிறான். ஒரு வேளையில் ஒன்றை மட்டுமே செய்யுங்கள். அவ்வாறு செய்யும்போது மற்ற அனைத்தையும் தவிர்த்து முழு ஆற்றலையும் முழு கவனத்தையும் பயன்படுத்தி அதில் ஈடுபடுங்கள்.